வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் எடுத்துக்காட்டு 8ல் 3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் பரவலிற்கு படிவிலக்க முறையில் சராசரியை காண்க. நம்ம இதுக்கு முந்தைய எடுத்துக்காட்டு 8.1 8.2ல் எந்த முறைன்னு கொடுக்கல, நம்ம எந்த முறையினாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, படிவிலக்க முறைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அந்த முறையை தான் பயன்படுத்தணும். படிவிலக்க முறைக்கு ஃபார்முலா பார்த்துருவோம். முதல்ல பாருங்க, எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு சி. இந்த ஃபார்முலா தான், சரியா? இப்போ பாருங்க, நம்ம கணக்கு ஆரம்பிப்போம். முதல்ல இந்த கொடுத்துருக்கக்கூடிய பிரிவு இடைவெளி நிகழ்வெண் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க, பிரிவு இடைவெளியை நம்ம அப்படியே எழுதிட்டோம். அதே மாதிரி நிகழ்வெண்ணையும் நம்ம அப்படியே எழுதிட்டோம். இப்போ நமக்கு மைய மதிப்பு வேணும். 0க்கும் 8க்கும் மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 8க்கு 14 எல்லாத்துக்கும் நம்ம மைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருமா? இப்போ பாருங்க, மைய மதிப்பு கண்டுபிடிச்சாதான் நம்ம ஊக சராசரி கண்டுபிடிக்க முடியும். பிரிவின் நீளம் அப்படின்னா என்னன்னா பாருங்க, இந்த வித்தியாசம் தான். 8லேருந்து 0 கழிச்சா 8, 16ல் 8 கழிச்சா 8, 24ல் 16 கழிச்சா 8, 32 24 கழிச்சா 8. அப்போ இதான் என்னது, பிரிவின் நீளம். சியோட மதிப்பு 8. இப்போ நமக்கு ஊக சராசரி வேணும். ஊக சராசரி வேணும், நமக்கு என்ன வேணும், மைய மதிப்பு தெரியணும். இப்போ பாருங்க, 0லேருந்து 8. அப்போ 0லேருந்து 8னா மைய மதிப்பு என்னவாக இருக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு சின்ன ரஃப் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மைய மதிப்பு, ஒரு செகண்ட்ஸ். இப்போ பாருங்க, 0லேருந்து 8 இல்லையா? அப்போ 0 1 2 3 4 5 6 7 8. இங்கேருந்து இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் அடிச்சாச்சு. இங்கே ஒரு நம்பர், 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 இங்கே ஒரு அடிச்சிட்டோமா? அப்போது நடுவில் என்ன இருக்குது, 4 தான் இருக்குது. அப்போ 4 தான் என்னது, மைய மதிப்பு. 4 தான் மைய மதிப்பு. அதுக்கு அடுத்து 8லேருந்து 16 இல்லையா? 8 9 10 11 12 13 14 15 16. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அடிச்சாச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அடிச்சாச்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அடிச்சாச்சு. அப்போ பாருங்க, 12 வந்திருக்கு இல்லையா? அப்போ மைய மதிப்பு 12. அதே மாதிரி 16லேருந்து 24 பார்த்துருவோமா? பாருங்க, 16 17 18 19 20 21 22 23 20. கேன்சல் பண்ணுங்க. முதல் நம்பர், கடைசி நம்பர், அடுத்த நம்பர், அதுக்கடுத்த நம்பர், அதுக்கடுத்த நம்பர், அதுக்கடுத்த நம்பர், அதுக்கடுத்து பாருங்க 20 இல்லையா? 20 20. அடுத்தது பாருங்க, நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்க, 4 இருந்துச்சு. 4 கூட 12 8 கூட்டினா 12, 12 கூட 8 கூட்டினா 20. அப்போ 20 கூட 8 கூட்டினா 28, 28 கூட 8 கூட்டினா 36, 36 கூட 8 கூட்டினா 44. இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல மைய மதிப்பு என்ன வரும், 28. இந்த இடத்துல மைய மதிப்பு என்ன வரும், 36. இந்த இடத்துல மைய மதிப்பு என்ன வரும், 44. மைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, மைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, ஊக சராசரி கண்டுபிடிக்கணும். ஊக சராசரி எப்பயுமே நம்ம எதில் கண்டுபிடிக்கணும், இந்த மைய மதிப்பில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? அப்போ பாருங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, மைய மதிப்பு 2 வருது. அதாவது மைய மதிப்பு நம்ம ஊக சராசரி இருக்கும் போது இந்த மைய மதிப்பு 2 வருது. 20 இருக்குது, 28 இருக்குது. நம்ம எதனாலும் எடுத்துக்கலாம். 20 எடுத்தாலும் நம்ம கரெக்டாக வரும், 28 எடுத்தாலும் கரெக்டாக வரும். நான் 28 எடுக்க போகிறேன். 28 எடுத்துக்கலாமா? இதான் என்னது, நமக்கு தேவையான ஊக சராசரி ஏ. அப்போ ஏவோட மதிப்பு 28. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டி கண்டுபிடிக்க போகிறோம். டி கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க, எந்த முறையில், படி விலக்க முறையில். எக்ஸ் மைனஸ் ஏ, ஏவோட மதிப்பு 28 பை சி, சியோட மதிப்பு 8. இப்போ பாருங்க, இதில் எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சு நம்ம சுருக்க போகிறோம். முதல்ல எக்ஸ் பாருங்க, எக்ஸோட மதிப்பு 4. எக்ஸோட மதிப்பு 4. இந்த மைனஸ் 28 அப்படியே வந்துடும், இந்த பை 8 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு பாருங்க, 28ல் 4 கழிச்சா என்ன வரும், 24. என்ன 24, மைனஸ் 24 பை 8. கேன்சல் பண்ணுங்க. 1 8 8 3 8 24. என்ன 3, மைனஸ் 3. அதுக்கடுத்து பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 12 மைனஸ் 28 அப்படியே வந்துடும், 8 அப்படியே வந்துடும். இந்த இதில் எக்ஸுக்கு மட்டும் தான் மதிப்பு மாற்றும், மிச்சம் எதுவுமே மாறாது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, 28ல் 12 கழிச்சா 16. என்ன 16, மைனஸ் 16. ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், மைனஸ் 16 பை 8. கேன்சல் பண்ணுங்க. 1 8 8 2 16. என்ன 2, மைனஸ் 2. அதுக்கு அடுத்து பாருங்க, எக்ஸோட மதிப்பு 20, மிச்சம் எல்லாம் அப்படியே வந்துடும். 20 மைனஸ் 28
பை 8 ஈக்குவல் டு 20ல் 20 மைனஸ் 28 அப்போ 28ல் 20 கழிச்சா 8 பெரிய நம்பர் மைனஸா மைனஸ் 8 பை 8 ஒரு 8 8 ஒரு 8 8 அப்போ 1 என்ன 1 மைனஸ் 1 சரியா. அதுக்கு அடுத்து பாருங்க 28 எக்ஸோட மதிப்பு மைனஸ் 28 பை 8 28 மைனஸ் 28 0 0 பை 8 0 பை 8னா 0 தான். அதுக்கு அடுத்து பாருங்க 36 மைனஸ் 28 பை 8 அதாவது இதில் எக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம மதிப்புகளை மாற்றிக்கிட்டே வருவோம், மிச்சம் எதுவும் மாறாது. 36ல் 28 கழிச்சா 8 பை 8 8 பை 8 1. அதுக்கு அடுத்து பாருங்க 44 எக்ஸுக்கு பதிலாக 44 மிச்சம் எல்லாம் அப்படியே வந்துடும் 28 பை 8. இப்போ பாருங்க 44ல் 28 கழிச்சா 16 பை 8 அப்போ ஒரு 8 8 ஈரெட்டா 16 கேன்சல் பண்ணால் ஈரெட்டா 16. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப்ஐயும் டியும் பெருக்கணும். எஃப் இங்கே இருக்குது பாருங்க, நிகழ்வெண் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. 10ஐயும் மைனஸ் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 30. அதுக்கு அடுத்து பாருங்க 20ஐ மைனஸ் 2 பேர் ப்ளஸ்ஸையும் மைனஸ் பேர் இருக்கா மைனஸ், அப்போ மைனஸ் 40 அதுக்கு அடுத்து பாருங்க 14 1 பேருக்குனா ஒரு 14 என்ன 14 மைனஸ் 14. அதுக்கு அடுத்து 16 0 பேருக்குனா 0. அதுக்கு அடுத்து பாருங்க 18 1 பேருக்குனா ஒரு 18 18. அதுக்கு அடுத்து பாருங்க 22 2 பேருக்கிறோம் 22 2 44. இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். இந்த எஃப்டி இருக்கு இல்லையா, எஃப்டியோட எல்லா மதிப்புலையும் கூட்ட போகிறோம். இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது மைனஸ் 30 மைனஸ் 40 மைனஸ் 16 ரெண்டு ஒரே குறி. அப்போ கூட்டுங்க 40 30 கொண்டா 70 70 ஒரு 14 84 இங்கே எழுதுறேன் மைனஸ் 84. அதுக்கு அடுத்து பாருங்க இதை கூட்டுவோமா என்ன வரும் பாருங்க, இந்த இடத்துல 44 18 கூட்டுங்க என்ன வரும் 52 62. 44 18 கூட்டினா 62 என்ன 62 ப்ளஸ் 62 ப்ளஸ் 62 வேறு வேறு குறி இல்லையா, அப்போ கழிக்கணும். கழிங்க 4ல் 2 கழிச்சா 2 8ல் 6 கழிச்சா 2 பெரிய நம்பருங்களா மைனஸ், அப்போ மைனஸ் 22. அப்போ இதோட மதிப்பு என்ன எஃப்டியோட மதிப்பு மைனஸ் 22. அதுக்கு அடுத்து பாருங்க இந்த எஃப் எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். கூட்டுவோமா இங்கே இருக்கு பாருங்க இந்த நிகழ்வெண் எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டுங்க 2 8 10 16 20 20க்கு 0 20க்கு 0 மிச்சம் 2 2 2 4 5 6 7 9 10 அப்போ 100 இல்லையா. இப்போ பாருங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சராசரி படி விலக்க முறை ஃபார்முலா பாருங்க எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எவ்வளவு 28 ஊக சராசரி இங்கே டாப்பில் பாருங்க இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சரியா. சி இங்கே இருக்குது, இதை தான் இந்த இடத்துல எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் 28 ப்ளஸ் சம்மேஷன் எஃப்டி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 22 பை சம்மேஷன் எஃப் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் 100 இதுக்கு ப்ராக்கெட் போட்டுக்கிடுவோம் இன்ட்டு சி. சியோட மதிப்பு நம்ம மேலே எடுத்து எழுதியிருக்கோம் 8. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 28 ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸ் தான் மைனஸ் 22 பை 100 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 28 மைனஸ் 22 100 கொண்டு வகுத்தோம்னா 0.22 பெருக்கல் 8 அப்படியே வந்துடும். 22 அப்படியே 100 கொண்டு வகுத்துடலாம் என்ன வந்துடும் 0.2 வேணா வகுத்து காமிக்கிட்டுமா பாருங்க 22 எதை கொண்டு வகுக்கிறோம் 100 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும், இங்கே 0 சேர்த்தணும் 220 220 எத்தனை 100 2 100 200 மிச்சம் என்ன இருக்குது 20 100 கொண்டு வருங்க. அப்போ இங்கே 0 200 அப்போ 2 100 200 ஆன்சர் வந்துருச்சா. அந்த மனசில் நேரடியாகவே எழுதிக்கிட்டா கூட போதும், நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 0.22 இந்த பெருக்கல் 8 அப்படியே வந்து ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த 28 அப்படியே வந்துடும் மைனஸ் இந்த எதை பெருக்க போகிறோம் 0.22 8ஐயும் பெருக்க போகிறோம். அப்போது 22ன்னு எடுத்துக்கலாம் 22 8 கொண்டு பெருக்குங்க என்ன வரும் பாருங்கள் 2 16 16க்கு 6 மிச்சம் 1 2 16 16 17. இந்த இடத்துல பாருங்கள் புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம் இருக்கா, இப்போ இந்த ஆன்சரில் வலது பக்கம் வந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 0.22 8 கொண்டு பெருக்குனா 1.76 1.76. இப்போ ஆன்சர் பாருங்கள் ஈக்குவல் டு எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் 28 என்ன செஞ்சுக்கலாம் 28.06 ஏன்னா புள்ளிக்கு அடுத்து இங்கே 2 இலக்கம் இருக்கா, அதுக்கு அடுத்து எதை மைனஸ் பண்ணணும் 1.76 மைனஸ் பண்ண போகிறோம்.
பாருங்க, இங்கேருந்து கடன் வாங்கி கொண்டு வந்தோம்னா இங்கே என்ன மாறும்? 10 மாறும், இங்கே 9 மாறும், இங்கே 8 இருக்கா, 8லேருந்து தான் 1 கொண்டு போயிடும், அப்போ 7 மாறும். கழிச்சிருங்க. 10ல் 6 கழிச்சா 4, 9ல் 7 கழிச்சோம்னா 2 புள்ளி வச்சுருவோம். 7ல் 1 கழிச்சா 6, இந்த 2 அப்படியே வந்துடும். அப்போ நமக்கு தேவையான சராசரி என்ன பாருங்க? 26.24. 26.24. இதான் என்னது? நமக்கு தேவையான சராசரி. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.